ராதே கிருஷ்ணா. ஸ்ரீ குருபியோ நமஹ. நாரதகான் சபா அறக்கட்டளையில் வருஷா வருஷம் இந்த பேண்டமிக்கு முன்னாடி வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு உபன்யாசம் சத்சங்கங்கள் நடத்திட்டு வந்துட்டுருந்தோம். அது இந்த பேண்டமிக்னால ஒரு 2 வருஷம் தடைப்பட்டு போச்சு. அதை மறுபடியும் ஸ்ரீமன் நாராயணியத்தோடு ஆரம்பிக்கணும்னு பகவானோட கட்டளை. அண்ட் அது எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்காக ஸ்ரீ துஷ்யந்த் ஸ்ரீதர் அவர்களுக்கு முதற்கண் எங்களது நன்றி. இந்த சத்சங்கங்கள் இந்த அரங்கத்தில் ஏற்படணுங்கிறதுக்காகவே இதில் ஒரு முக்கியமான பங்கு இந்த நாரதகான் சபாவோடது என்னென்னா, இது சத்சங்கங்கள் நிறைய நடக்கணும், நாம சங்கீர்த்தனம் பண்ணணுங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட இடம் இது. அதனால் அதை தொடர்ந்து நாங்கள் பண்ணிட்டு வரோம். அதற்கு ஸ்ரீ துஷ்யந்த் ஸ்ரீதர் போல் உள்ள பெரிய மகான்கள் எல்லாரும் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்கா. அதற்கு நீங்கள் எல்லாரும் அதில் பங்கு பெற்று அந்த இறைவன் அருளுக்கு நீங்களும் பாத்திரர்கள் ஆகும்படி கேட்டுக்கிறேன். நமஸ்காரம். ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிः சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நः குலபதேர்வகுளாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்ध्ना. பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நிகமகல்பதரோர்கலிதம் ஃபலம் சுகமுகாத் அமிர்தத்ரவ சம்யுதம் பிபத பாகவத ரசமாலயம் முகுரஹோ ரசிகாஹ புவி பாவுகாஹ. சாந்திரானந்தாவபோதாத்மகமனுபமிதம் காலதேசாவதிभ्याम् நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனः உருபுருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்வம் தத்தாவத் பாதி சாக்ஷாத் குருபவனபுரே. ஹந்த பாக்யம் ஜனானாம் அக்ரே பஷ்யாமி தேஜோ நிபிடதரகலா யாவளீ லோபனீயம் பீயூஷப்ளவிதோஹம் ததனு ததுதரே திவ்யகைஷோரவேஷம் தாருண்யாரம்பரம்யம் பரமசுகரசாஸ்வாத ரோமாஞ்சிதாங்கைः ஆவீதம் நாரதாத்யைः விலசதுபனிஷத் சுந்தரி மண்டலைश्च. பாஹுத்வந்த்வேன ரத்னோஜ்வலவலயபృతాः ஷோணபாணி பிரபாளேனோபதா பிரஸ்ருதநகமயூகாங்குலீம் சங்கஷாராம் கிருத்வா
वक्त्रारविन्दे सुमधुरविकसदरागमुद्भाव्यमानैः शब्दब्रह्मामृतैः त्वं शिशिरितभुवनैः सिञ्च सिञ्च मे कर्णवीथि योगीन्द्राणां त्वदङ्गेष्वधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्षद्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णा कारुण्यसिन्धो कृष्णा कारुण्यसिन्धो हृत्वा निशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मी अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथः स्तोत्रं चैतत्सहस्रोत्तरमधिकतरं त्वत्प्रसादाय भूयात् वेदानारायणीयं श्रुतिषु च जनुषस्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैरिदमितकुरुताम् आयुरारोग्यसौख्यं जानकीकान्तस्मरणं गोपिकाजीवनस्मरणं ஸ்ரீயப்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் நம் நாரதகான சபையின் முக்கியமான இந்த க்ஷேத்திரத்தில் இன்று துவக்கமாக 5 நாட்கள் ஸ்ரீமன் நாராயணியத்தின் சாரத்தை சொல்ல வேண்டும் என்பது அடியேனுடைய ஒரு ஆசை. முன்பு 2017ஆம் ஆண்டு துவங்கி பம்பாயில் முல்லுண்டில் குருவாயூரப்பனுடைய ஆஸ்தானத்தில் துவங்கி 2022ஆம் ஆண்டு இங்கே ஜெய் ஜெகநாத் யாத்ரான்னு ஒடிசா யாத்ரா வரை ஒரு ஸ்லோகத்துக்கும் பதபதார்த்தம் சொல்லி ஒரு 180 மணி நேரம் சொல்லியிருக்கேன் ஸ்ரீமன் நாராயணியம். அது இந்த மகாமாரியின் போது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியிலும் காண்பிச்சார். இப்போது மறுபடியும் இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் பார்க்கணும்னா அது பெரிய லாங் டேர்ம் ப்ராஜெக்டாக போயிடும். அதனால் அது ஒரு 5 நாட்களில் எவ்வளவு ஸ்லோகங்கள் எடுத்து சொல்ல முடியுமோ, முழுக்க நாராயணியத்தை சொல்கிறதுங்கிறது கஷ்டம். 1036 ஸ்லோகங்கள், 100 தசகங்கள். இதனுடைய சாரத்தை எடுத்து சொல்கிறதுக்கே ஒரு 5 நாள் போராது. ஆயினும் அல்பஸ்ச காலோ பகவஸ்ச விக்னாஹா என்கின்ற கணக்கிலே ஒரு 5 நாள் சில சரித்திரங்கள், முக்கியமான சரித்திரங்கள். இந்த முக்கியம்னு சொல்லிட்டா ஒரு வம்பில் மாட்டின்ட்டுருவேன். அமுக்கியம்னு ஒன்று இருக்கான்னு ஒரு கேள்வி வந்துடும். அதனால் which is the best அப்படின்னு கேட்டால் இங்கிலீஷில் ஒரு வார்த்தை உண்டு, the best amongst the equals அப்படின்னு. அந்த மாதிரி அமுக்கியம்ங்கிறது எதுவும் இல்லை. முக்கியம், முக்கியதரம், முக்கியத்தமம்னு வேணால் வச்சுக்கலாம். அதை கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் போட்டேன்னா முக்கியதரம் முக்கியத்தமங்கிற கணக்கில் வச்சுக்கலாம். ஸ்ரீமன் நாராயணியத்துக்கு பல வியாக்கியானங்கள் உண்டு. அதில் 2 பிரதானமான வியாக்கியானங்கள் பக்த ரஞ்சனி, பாலபோதனி அப்படின்னு 2 வியாக்கியானங்கள். இந்த வியாக்கியானத்திலிருந்தும் சில விஷயங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்பது அடியேனுடைய ஒரு ஆசை. ஒரு கிரந்தம்னு பார்த்தோன்னா அந்த கிரந்தத்துக்கு விலக்ஷணமான விஷயங்கள் எது? வாட் மேக்ஸ் தி ஒர்க், தி ஸ்கிரிப்சர் வெரி ஸ்பெஷல் அப்படிங்கிற கேள்வி. விலக்ஷணமான விஷயங்களுக்கு வைலக்ஷண்யம்னு பேர். அந்த வைலக்ஷண்யங்களில் வக்திரு வைலக்ஷண்யம், ஸ்ரோத்ரு வைலக்ஷண்யம், விஷய வைலக்ஷண்யம், க்ஷேத்திர வைலக்ஷண்யம்னு 4 பூர்வர்கள் எடுத்து காண்பிப்பது உண்டு. வக்தா சொல்லுபவருக்கு என்ன பெருமை, ஸ்ரோதா கேட்பவருக்கு என்ன பெருமை,
விஷயம், சொல்லப்பட்ட விஷயத்துக்கு என்ன பெருமை, க்ஷேத்திரம் அது எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கோ அதற்கு என்ன பெருமை. இந்த 4 விஷயங்களையும் முதல்ல பார்த்துட்டு மேலே நாராயணியத்துக்குள்ள பிரவேசம். இதில் எதை முதல்ல எடுத்துக்கலாம்ங்கிறச்ச அடியேனுக்கு ஒரு சின்ன அபிப்பிராயம். முதல்ல க்ஷேத்திரத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த க்ஷேத்திரமே ரொம்ப பிரசித்தமான க்ஷேத்திரம், குருவாயூருங்கிற க்ஷேத்திரம். இந்த குருவாயூரில் பெருமாள் அந்த க்ஷேத்திரத்துக்கு வந்ததுக்கு பூர்வம் எது வந்ததுன்னு கேட்டால் பட்டத்ரியில் ஒரு ஸ்லோகத்தில் எடுத்து காண்பிக்கிறார். அந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறேன். இதில் நிறைய பேருக்கு நாராயணியம் மனப்பாட்டமாக தெரியும், கண்டஸ்தமாக தெரியும். பட்டத்ரியிலுக்கே ஒருவேளை சந்தேகம்னா பட்டத்ரியிலுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு இங்கே நாராயணியத்தில் நைபுண்ணியம் படைச்சவா இருக்கா. அதனால் இப்போ பல பேருக்கு என்னென்னா அந்த தசகம் ஸ்லோகத்தை சொல்லலாமேன்னு தோணும். நான் அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துன்னு வரல. நான் சொல்கிறது நாராயணியத்தில் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் கேட்டுருங்கோ. ததா பவத் தீர்த்தம் இதம் சமாகதோ பவோ பவத் சேவக தர்ஷனாத்ருதः பிரகாசமாசாத்ய புரஃ பிரச்சேதசாத் உபாதிஷத் பக்த தமஸ்தவஸ்தவம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இது பட்டத்ரியில் எடுக்கிறார். இது பிருத்துவினுடைய கொள்பேரன், அவனுடைய சரித்திரத்தில் வருது. பிருத்தோசு நப்தா, பிருத்துவினுடைய நப்தா கொள்பேரன். பிராச்சீன பர்ஹிஸ் அப்படின்னு அவனுக்கு பேர். அந்த பிராச்சீன பர்ஹிஸ் சதத்ருதி அப்படிங்கிற பெண்ணோட விவாகம் அடைந்து சுகமாக வாழ்ந்து 10 பிள்ளைகளை ஈன்றெடுத்தார். பிரச்சேதஸ் அப்படின்னு பேர் 10 புத்திராளுக்கும். இந்த 10 குழந்தைகளும் பகவானை சாட்சாத்கரிக்க வேண்டும். சாட்சாத்காரம்ங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். கீதையை நீங்கள் கேட்டாலும் சரி, அது அத்வைத சித்தாந்தத்தில் கேட்டாலும் சரி, விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில் கேட்டாலும் சரி, இந்த சாட்சாத்காரம்ங்கிற வார்த்தை அடிக்கடி வரும். அதுவும் பாஷ்யக்காரர், ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜர் தரிசன சமான சாட்சாத்காரம்னு ஒரு வார்த்தை எடுப்பார். தரிசன சமான சாட்சாத்காரம்னா நிஜமா எப்படி பார்ப்போமோ, இப்போ ஒருவேளை பெருமாளை சாட்சாத்கரிக்கிறோன்னு வச்சுக்கோ, எதிர்க்க பார்க்குறோன்னா அந்த அளவுக்கு அனுபவம் யோக சாஸ்திரத்தில் கிடைக்குமா, அதுக்கு தரிசன சமான சாட்சாத்காரம்னு பாஷ்யக்காரர் அடிக்கடி எடுப்பார். அந்த சாட்சாத்காரம்ங்கிற வார்த்தை சாட்சாத்கரிப்பது, சாட்சாத்கரிப்பதுன்னா கண்ணால் அந்த யோக திருஷ்டியில தெரியுது. அஞ்சனம் யோக திருஷ்டேகே சிந்தாரத்னம் சுலபமிகன சித்திமோக்ஷானுரூபம்னு சுவாமி தேசிகன் எடுக்கிறார். அந்த விதத்தில் இந்த பிரச்சேதசாள் பகவானை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பக்கம் போனாங்கிறார் பட்டத்ரியில். அது எந்த பக்கம் போனான்னா மேற்கு சமுத்திரம் பக்கம் போனதாக பாகவதத்தின் சாரத்தை எடுக்கும்போது பட்டத்ரியில் சாதிக்கிறார். மேற்கு சமுத்திரம்ங்கிறது நம்ம பாரத தேசத்துக்கு அரேபியன் சி. இப்போ அங்கே தான் ஒரு சைக்ளோன் உருவாகி குஜராத் பக்கம் போயிட்டு இருக்கு பாருங்க. அது என்ன சைக்ளோன் பேரு? கிண்டர் ஏதோ ஜாய் இல்லை, அது பிப்பர் ஜாய். அந்த பிப்பர் ஜாய், அந்த பிப்பர் ஜாய் அரபிக் கடலில் ஒரு அரபிக் கடலோரம் ஒரு அழகை கண்டேனேன்னு ஒரு பாட்டு இல்லையா. அந்த அழகு சாக்ஷாத் அவர் எழுதினவர் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர். ஏன்னா அரபிக் கடலோரம் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் குருவாயூர், அங்கே இருக்கக்கூடிய அழகன் பெருமாள். அரபிக் கடலோரம் ஒரு அழகை கண்டேனே நான் பெருமாளை பார்த்து தான் எழுதி வச்சிருக்கேன். அதனால் இந்த அரபிக் கடலின் ஓரத்தில் பிரச்சேதசாள் சென்றார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ நிச்சயமாக இது பரசுராமாவதாரத்துக்கு அப்புறம் தான் நடந்திருக்கணும். ஏன்னா பரசுராமர் ரீக்ளைம் பண்ண லேண்டு தான் கேரளம். ஒரு பர்டிகுலர் யார்ட் ஸ்டிக்கை வச்சு பார்த்தேன்னா மேலேந்து கீழே அந்த சஹ்யாத்ரி அப்படியே வரும்போது மலபார் கோஸ்டில் வரும்போது அந்த மலைகள்லாம் இருந்திருக்கு. மலைகளுக்கு அப்புறம், அதாவது கடலோரமாக இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் பரசுராமரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு லேண்ட். பாம்பேக்கே போனேன்னா பிராச்சீன பாம்பேயோட மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா 7 ஐலண்டு தெரியும். 7 ஐலண்டுக்கு நடுவில் மண்ணை நிரப்பி 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 பேண்ட்ராலெல்லாம் பேண்ட்ரா ரீக்ளமேஷன் ஒன்று உண்டு. கடல்லேருந்து எடுக்கப்பட்ட பகுதி அப்படின்னா மண்ணை நிரப்பி நிரப்பி வைப்பா. இப்போ துபாய்க்கெல்லாம் போனேன்னா கூட நிறைய இடங்கள், இந்த 7 எமிரேட்ஸ் இருக்குது, அந்த இடத்துலலாம் கூட நிறைய மண்ணை நிரப்பி நிரப்பி they will reclaim that land. பரசுராமர் ரீக்ளைம் பண்ண லேண்ட். ஏன்னா மாஹிஷ்மதியில் கார்த்தவீரியார்ஜுனனை அழித்து விட்டு பல லேண்ட் அவருக்கு கிடைச்சுடுத்து. அதையெல்லாம் கஷ்யப்பருக்கு குருக்ஷேத்திரத்தில் தானம் பண்ணி இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து தானாக ஒரு க்ஷேத்திரத்தை அமைத்தார் பரசுராமர். அப்போ இந்த பிரச்சேதசாள் இந்த வெஸ்டர்ன் சி பக்கமா அப்புறம் தான் பரசுராமாவதாரத்துக்கு அப்புறம் தான் போயிருக்கணும். போகும்போது என்ன ஆகுது, ஒரு இடத்துக்கு போறா.
அந்த இடத்துக்கு சென்று நிம்மதியான ஒரு இடத்தில் பகவானை சாட்சாத்கரிக்க வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், தவம் மேற்கொள்ள வேண்டும்னு ஒரு க்ஷேத்திரத்துக்கு போறா. அந்த க்ஷேத்திரத்தில் ஒரு அழகான குளம் புஷ்கரிணி தெரியுது. அந்த புஷ்கரிணியில இவர்கள் தியானம் செய்யும் போது எப்படி தியானம் பண்ணணும்னு தெரியுது, பெருமாளை தியானம் பண்ணணும்னு தெரியுது, வழிமுறை விதிமுறை தெரியவில்லை. அப்போது சிவபெருமான் பிரத்யக்ஷமாகி இவர்களுக்கு ருத்ரகீதம்ங்கிற பாகவதத்துல சொல்ற மாதிரி உபதேசிக்கிறார். அந்த குளம்தான் பட்டதிரில் ரொம்ப அழகா கோடியிட்டு காண்பிக்கிறார். ததா பவத்தீர்த்தம் இதம். கிருஷ்ணரை பார்த்து சொல்றார், கிருஷ்ணா உன்னுடைய கோவில் பக்கத்துல ஒரு குளம் இருக்கே புஷ்கரிணி, இந்த புஷ்கரிணியில தான் பிரச்சேதசாள் தியானம் பண்ணான்னு அந்த இடத்துல எடுக்கிறார். அப்படின்னா பெருமாள் வருவதற்கு பூர்வமே ஏற்படுத்தப்பட்ட ஒரு புஷ்கரிணி, சிவபெருமான் ருத்ரகீதம் பாடி பிரச்சேதசாளுக்கு உபதேசம் பண்ண இடமும் அந்த புஷ்கரிணி. ததா பவத்தீர்த்தம் இதம், இந்த இடம் அப்படிங்கிறார். சமாகதா பவஹா, பவஹான்னு சொல்லக்கூடிய சிவபெருமான். நிறைய இடங்கள்ல பதார்த்தம் சொல்லுவேன், நீங்க ஒன்று நோட் பண்ணிக்கலாம். எல்லாம் கேட்கும் போதே ஞாபகம் இருக்கக்கூடியவா நோட்டே பண்ணிக்க வேண்டாம், எல்லாம் நீங்க கண்டஸ்டமா ஞாபகம் வச்சுக்க போறேன், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம். இன்னொரு விஷயம் சொல்றேன், நீங்க இருந்தபடியே உங்க மொபைல்ல ஆடியோ ரெக்கார்டும் பண்ணிக்கலாம், எனக்கு ப்ராப்ளமே இல்லை. யூ ஹாவ் தி ஃபெசிலிட்டி டு ஆடியோ ரெக்கார்ட் as well. If the acoustics is good and you're able to listen quite well, you're free to record. சமாகதா பவஹா, சமாகதா அடிக்கடி சிவபெருமான் நீராடக்கூடிய ஒரு குளம். பவத் சேவக தர்ஷன ஆத்ருதா, பவத் சேவக உன்னை பார்க்க வேண்டும் என்கின்ற அவாவோடு இருக்கக்கூடிய இந்த பக்தர்கள், பிரகாசம் ஆசாத்திய உன்னை காண வேண்டும் என்கின்ற அவாவோடு, புரஹா பிரச்சேதசாம் ஒரு காலத்தில் பிரச்சேதசர்கள் முன்னாடி பகவானே நீ தோன்றினாயே. எப்போது தோன்றினாய்? உபாதிஷத்து பக்ததமஹா தவஸ்தவம், உன்னை சாட்சாத்கரிக்க வேண்டும் என்று பக்தர்களையே சிறந்தவராய் இருக்கக்கூடிய ருத்ர பகவான் ருத்ரகீதத்தை சொல்லி இந்த இடத்தில் சாட்சாத்கரித்தார்களே, இந்த தீர்த்தத்தை வணங்குகின்றேன். அப்படின்னா ஒரு குளம் என்பது, தீர்த்தம் என்பது எவ்வளவு முக்கியம் சனாதன தர்மத்திலே தெரியுது. நதியாக இல்லை என்றால் ஒரு குளத்தையாவது ஏற்படுத்தி வழிபட வேண்டும் என்பது நம் நியதி. அதனால தான் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காவேரியில் மட்டும் நீங்கள் ஒரு படகு வச்சுன்னு போயிட்டேன்னு வச்சுங்கோ. இதை பொன்னியில், ஏன்னா இப்போ பொன்னி ரொம்ப பிரசித்தம், இந்த பொன்னியில் நீங்கள் ஒரு படகு எடுத்து சென்றீர்கள் என்றால் வடகரையிலும் தென்கரையிலும் அவ்வளவு க்ஷேத்திரங்கள், பாடல் பெற்ற ஸ்தலங்கள், சிவபெருமானுடைய ஸ்தலங்களும் இருக்கும், திவ்யதேசங்கள் ஆழ்வார்கள் அனுபவித்த திவ்யதேசங்களும் இருக்கும். அப்படின்னு இந்த இடத்துல பக்ததமஹா தவஸ்தவம் அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார். அதனால க்ஷேத்திரம், க்ஷேத்திரத்தின் பெருமையில முதல்ல வருவது குளம். இப்ப அடுத்தது இந்த பெருமாள் எப்படி வந்தார் அப்படிங்கிறத பார்ப்பதற்கு கொஞ்சம் மகாபாரத பிரவேசம் பண்ணணும். மகாபாரதத்துக்கும் பாகவதத்துக்கும் சில இடத்துல ரொம்ப ஒப்புமை வந்துட்டே இருக்கும். எந்த இடம்னா, பரீட்சித் என்கின்ற ராஜா தான் வேட்டையாடுவதற்காக கானகம் செல்கின்றார். கானகத்துக்கு போகும்போது திடீர்னு தீர்த்ததாகம், ரொம்ப வெயில் அடிச்சுடுத்தோ, ரொம்ப தீர்த்ததாகம், தீர்த்தத்தை எங்க பருகலாம் நினைக்கும் போது பக்கத்துல ஒரு ஆசிரமம் கிட்டிற்று. அந்த ஆசிரமத்துக்கு வெளிப்புறத்தில் திண்ணையில் அமர்ந்து கொண்டு ஒரு மகரிஷி தியானம் செய்து கொண்டிருந்தார். அந்தர்ஜோதிர் கிமபியமினாம் அஞ்சனம் யோகதிருஷ்டேஹே சிந்தாரத்னம் சுலபமிஹன சித்திமோக்ஷானுரூபம் தீனாநாத வியசனசமனம் தெய்வதம் தெய்வதானாம் திவ்யம் சக்ஷு ஸ்ருதி பரிஷதாம் திருஷ்யத்தே ரங்கமத்தியே. அந்த ஆச்சரியமான அந்த பெருமாளுடைய அந்த சாட்சாத்கரிக்க வேண்டும் என்று இந்த ரிஷி தியானம் செய்து கொண்டிருந்தார். இதெல்லாம் நீங்க பாகவதத்துல கேட்ட மாதிரியே இருக்கும். அதே தான் மகாபாரதத்திலையும் எடுக்கிறார். ராஜா போயிருந்தார், அவருக்கு ஒரே தீர்த்ததாகம். மகரிஷியை பார்த்து கேட்டார், கொஞ்சம் தீர்த்தம் கொடுக்குறேளான்னு. மகரிஷி ஒழுங்கான தியானத்தில் இருந்தார். அதனால் அவருடைய தியான நிலை கலையவே இல்லை, பதிலே அவர் சொல்லலை. அப்போ சொல்லாத போது ஏதோ இந்த ராஜாவுக்கு கோபம் வந்தது. நான் கேட்டு நீ பதில் சொல்லலையாங்கிறதுக்காக கீழே ஒரு இறந்து கிடந்த பாம்பை பார்த்தார். சர்ப்பத்தை தன்னுடைய அம்பினால் எடுத்து ரிஷியின் கழுத்தில் இட்டு சொன்னார், இதுவும் நீயும் ஒன்று. எப்போது இறந்த பாம்பு பதில் சொல்லாதோ நீயும் சொல்லவில்லை, நீயும் அதுவும் ஒன்றுன்னு சொல்லிட்டு போயிட்டார். இவ்வளோதான். ரிஷியே ஒன்று கோச்சிக்கல, ஏன்னா ரிஷி தான் தியானத்தில் இருக்கார். இதில் என்ன ஒரு பம்பா எடுத்துனா, இந்த ரிஷி கழுத்தில் இறந்த பாம்பை போட்ட திருஷ்யத்தை இந்த ரிஷியின்
புதல்வனுடைய ஃப்ரெண்டு பார்த்துடுத்து. என்ன ஒரு வம்பு பாருங்க. அந்த ரிஷி குமாரருடைய ஃப்ரெண்டு பார்த்து ரிஷிகுமாரர் கிட்ட போய் சொல்லிடுத்தோம், கொஞ்சம் ஃபீட்பேக் ஏற்றணும். அப்போ அந்த ரிஷிகுமாரர் உடைய ஃப்ரெண்டு கிட்ட போய் அந்த ரிஷிகுமாரர் கிட்ட போய் சொல்லிடுத்தோம், பாரு உங்க அப்பாவை அபமானம் செய்து விட்டான் ராஜா. அப்போதுதான் ஒரு சாபம் விளைவிக்கிறான் அந்த ராஜாவுக்கு இந்த ரிஷிகுமாரன். இது பாகவதத்துல இருக்கு. ஆனா இப்ப நான் சொல்லக்கூடிய ஸ்லோகம் மகாபாரதத்திலேருந்து எடுத்து சொல்றேன், ஆதி பர்வாலேருந்து. ஸ்கந்தே மிருதம் சமாஸ்திராக்ஷீத் பன்னகஹ ராஜகில்பிஷி தம் பாபம் அதிசம்க்ருத்தஹ தக்ஷகஹ பன்னகேஸ்வரஹ ஆஷீவிஷஸ்திக்ம தேஜசா மத்வாக்ய பலச்சோதிதஹ சப்தராத்ராதிதே நேதா யமஸ்ய சதனம் பிரதி சப்தராத்ராதிதே நேதா. 7 நாட்களுக்குள் இவன் தக்ஷகன் என்கின்ற பாம்பால் தீண்டி உயிரை இழப்பான் அப்படிங்கிற சாபம் கொடுத்தாச்சு. அப்புறம் பாகவதத்தில் ஒரு இடம் வரும், அந்த ரிஷி பிள்ளையை கூட்டு சொல்றார், இந்த மாதிரிலாம் ஒரு பிராமணன் கோபப்படக்கூடாது, கோபப்பட்டால் அது பிராமணனே கிடையாது அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறேன் இல்லையா. ஒரு 4 பேர் எழுதுவா, பின்ன எதுக்கு நீங்க டிவியில கோபப்படுறீள்? அதாவது கோபம்ங்கிறது திராபே அந்தசஸ்பதே தரித்ரன் நீலலோகிதா அப்படின்னு பேர். ஸ்ரீருத்ரத்தில் வரும்போது திராபேன்னு ஒரு வார்த்தை வருது, திராபே அந்தசஸ்பதே தரித்ரன் நீலலோகிதான் வருது. கோபப்படலாமான்னு கேட்டால், கோபம்ங்கிறது ஒரு குணமானு கேட்டால் ஆண்டாள் ஒரே வார்த்தையில் சொல்றா, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியான். ராமருக்கு கோபம் வந்த ராமரை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னுட்டா. கோபம்ங்கிறதும் வரவேண்டிய சமயத்தில் வராமல் போனால் அது தோஷமாயிடும். இப்போ ராமர் யோசிச்சு பாருங்க, ராமர் ரொம்ப ஞானி தர்மி. இப்போ சீதையை கடத்தின்னு போனான்னு சொன்னோம்னா அவர் எப்படி கையாண்டிருக்கலாம்? பூர்வ ஜென்ம கர்மா. சீதையை கடத்தின்னு போயிட்டான் ராவணன், எங்கிருந்தாலும் அவள் வாழ வேண்டும்னு அந்த பாட்டெல்லாம் பாடிட்டு இவர் பாட்டுக்கு அயோத்தியா திரும்பி போயிருக்கலாம். அப்படி போயிருந்தா நாங்கள் ராமாயண உபன்யாசம் பண்ணுவோமோ? அவர் கோபப்படணும், கோபத்தினால் நான் இந்த கடலையே வற்றடிப்பேன் என்று சொல்ல வேண்டும். அப்போது க்ஷமை க்ஷமை என்று சமுத்திரராஜா வர வேண்டும். அப்போதுதான் ராமருக்கு பெருமை. எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, ஒரு பிராமணனுக்கோ க்ஷத்ரியனுக்கோ வைஷ்யனுக்கோ சூத்ரனுக்கோ யாராக இருந்தாலும் தர்மத்தை அபமானமுத்தர் செய்துவிட்டால் கொஞ்சம் கோபம் வரணும். அப்படி கோபம் வராமல் எல்லாத்தையும் சாந்தமாக புத்தம் சரணம் கச்சாமின்னு உட்கார்ந்துருக்குது சரியில்லை. க்ஷாத்திரம் என்கின்ற, க்ஷாத்திரம்னா சம்ஸ்கிருதத்தில் க்ஷத்ரியனுக்கு இருக்க வேண்டிய குணத்துக்கு க்ஷாத்திரம்னு பேர். ஆனால் நம்ம ஆண்கள்லாம் அது வேற விதமாக சொல்லுவா. ஒருத்தர் மேலே பழி வாங்கணும்னா க்ஷாத்திரம் வச்சுருக்கியான்னு கேட்பா. அப்படி இல்லை, க்ஷாத்திரம்னா க்ஷத்ரிய குணம். அந்த க்ஷாத்திரம் என்ப குணமும் நாம் காண்பித்தால் தான் சமுதாயத்தில் தர்மம் திளைக்கும். சரி, இப்போ விஷயத்துக்கு வரேன். என்னன்னா, அந்த 7 நாட்களுக்குள் மரணம் ஏற்படும்னு சொன்ன உடனே அப்பா பிள்ளைக்கு உபதேசம் பண்றார் பாகவதத்தில். சரி, இப்போ இந்த கதைக்கு வரலாம். மகாபாரதத்தில் என்ன ஆகுது, இந்த பரீட்சித்து 7 நாள் பாகவதத்தை கேட்டுட்டு தன்னுடைய அரண்மனைக்கு போயிடுறான். கோட்டை மாதிரி அமைக்கிறான். ஏன்னா அதுக்குள்ள எந்த பாம்பு அது இது ஒன்றும் வர முடியாது. நீங்கள்லாம் திருவையாறில் பஞ்சநதீஸ்வரர்னு பேர் சிவபெருமானுக்கு, அம்பாளுக்கு தர்மசம்வர்தினின்னு பேர். அந்த கோவிலில் ஒரு சந்நிதி உண்டு, ஆழ்கொண்டான் சந்நிதின்னு பேர். அந்த ஆழ்கொண்டான் சந்நிதிக்கு என்ன ஒரு விசேஷம்னா, கிராமத்தில் இருக்கக்கூடியவாள்லாம் வருஷா வருஷம் அந்த ஆழ்கொண்டான பிரார்த்தனை பண்ணுவா, பாம்பு தேளு இத்தியாதிகள்லாம் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு. அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி போட்டு வச்சிருக்கான் இந்த பரீட்சித்து அரண்மனைக்கு. ஒரு பாம்பு ஒன்று, விஷஜந்து ஒன்று வராது. அதில் என்ன எடுத்து ஒரு 4-5 பேர் பிரசாதம் எடுத்துன்னு வருவோங்கிற ஷாக்கில் எலுமிச்சம்பழத்தை எடுத்துன்னு வந்தா. அந்த எலுமிச்சம்பழத்தெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்தா எலுமிச்சம்பழம் மட்டும்தான் இருக்குது. அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்துன்னு வந்த உடனே திருத்தினா. அது திருத்தின உடனே ராஜா கிட்ட காண்பிச்சா அதில் ஒரு சின்ன புழு. அந்த புழுவை இந்த பரீட்சித்து என்ன பண்ணுறான், ஏன்னா 7ஆவது நாள் முடிய போகிறது, இன்னும் தக்ஷகன் வரவே இல்லை. இந்த புழுவை அந்த பரீட்சித்தை என்ன பண்ணுறான், பாகவதம்லாம் கேட்டிருக்கான் பாருங்க, மகாபாரதத்தை சொல்கிறான், இதெல்லாம் கேட்டுவிட்டு அந்த புழுவை தன் கழுத்தில் போட்டுக்கிறான். போட்டுன்னு சொல்கிறான், இந்த புழு என்ன தக்ஷகனாவா மாறிட போகிறதுன்னு அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அது தக்ஷகனாக மாறி விடுறது. தக்ஷகனா மாறி அந்த பரீட்சித்தை அந்த தக்ஷகன் கடிச்சுடுறது. இந்த கதை பாகவதத்தில் வராது. ஏன்னா பாகவதத்தை நம்ம பக்தி பூர்வகமாக முடிச்சுருவோம். அந்த 24 குருமார்கள் யாருன்னு போய் உத்தவ கீதையில் போய் முடிச்சு கலியுகம் எப்படி மாறும்னு சொல்லி முடிச்சுருவோம். பரீட்சத்துக்கு என்ன ஆச்சுங்கிற விசேஷமான தன்மை மகாபாரதத்தில் தான் வருது. ஆன கையோடு இந்த பரீட்சித்து செத்து போயிடுறான். அவன் இறந்த பிறகு
பரீட்சித்தினுடைய பிள்ளை ஜனமேஜயன்கிற குழந்தைய ராஜகுமாரனாக்கி ராஜாவா ஆக்கி விடுறா. இந்த ஜனமேஜயன் ஹஸ்தினாபுரத்தை ராஜாவா ஆண்டு வரும்போது ஒரு ரிஷிவரர், நான் இவ்வளவு கதை சொல்லின்னு வரேன் இல்லை, நீங்கள் ஞாபகம் வச்சுட்டே வரணும். ஏன்னா கேட்க கேட்க செமஸ்டர் பேட்டர்ன் மாதிரி மறந்துட்டே போகக்கூடாது இல்லையா? இன்ஜினியரிங் அதுதான் ஒரு பெருமை. இந்த செமஸ்டரில் படித்தது அடுத்த செமஸ்டரில் வரவே வராது. அதனால தான் நாங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்த உடனே இப்போ மெக்கானிக்கல் படித்தாலும் ஐடியில் சேரலாம். ஏன்னா ஒன்றுமே ஞாபகம் இருக்காது. மெக்கானிக்கல் ஏதாவது இவருக்கு தெர்மோடைனமிக்ஸில் பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் அது இது ஏதாவது ஒன்று ஞாபகம் இருந்தால் தானே அதுக்கு ஏற்ற பார்க்கணும். நாங்கள் பாட்டுக்கு என்ன வேணாலும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் கூட போயிடலாம். இப்போ விஷயத்துக்கு வரேன். என்னென்னா, இந்த ஜனமேஜயன்கிற ராஜா ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கும்போது உத்தங்கர்னு ஒரு ரிஷி வரார். இந்த உத்தங்கருங்கிற ரிஷிக்கு தக்ஷகன் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி. ஏன்னா உத்தங்கருடைய தான் கதைக்குள்ள கதை. இந்த உத்தங்கருடைய ஆச்சாரியன் என்ன பண்ணியிருக்கார், உத்தங்கர் கிட்ட கேட்டிருக்கார், எனக்கு ஒரு பேர் ஆஃப் இயரிங்ஸ் வேணும்னு. அதை போய் எடுத்துன்னு வரத்துக்குள்ளே இந்த தக்ஷகன்கிற பாம்பு எடுத்துன்னு போயிடுறது. என்னவோ தக்ஷகனுக்கு அவ்வளோ ஒரு கோல்டில் மோகம், அதை எடுத்துன்னு போயிடுறது. இந்த தக்ஷகன் மீது ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிறதுக்காக உத்தங்கர் ஜனமேஜயனை தேடின்னு வரார். அப்பதான் சொல்றார், அன்யஸ்மின் கரணீயே தூ காரியே பார்த்திவ சத்தம பால்யாதிவனன்ய தேவ தவம் குருஷே நிருபசத்தம. ராஜா, நீ சின்ன குழந்தை பொம்மையை வச்சுன்னு விளையாடுற மாதிரி விளையாடின்னு இருக்கிய ராஜ்யத்தை, உங்க அப்பா எப்படி செத்து போனான்னு கூட தெரியாத அஜ்ஞானியா வாழ்ந்துட்டு இருக்கியே ஜனமேஜயா. அப்போ ஜனமேஜயன் சொல்றார், ஐ வாஸ் டோல்ட் தட் மை ஃபாதர் டைட் ஆஃப் சம் மேசிவ் கார்டியாக் அரெஸ்ட் ஆர் சம்திங், ஆல் தட் இஸ் ஃபேக் அப்படின்ட்டார் உத்தங்கர். அதெல்லாம் உங்க அப்பா அப்படிலாம் செத்து போல, உங்க அப்பா தக்ஷகன்கிற பாம்பு கடிச்சு செத்து போயிட்டார். ஏன்னா தக்ஷகனுக்கு இது ஒரு சரித்திரம் இருக்காது தான். மகாபாரதத்தை மட்டும் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியாது. இந்த காண்டவ பிரஸ்தம்னு ஒரு இடத்த திருதராஷ்டிரன் தானம் பண்ணி விடுறான் பாண்டவாளுக்கு. அது ரொம்ப மட்டமான பூமி அந்த காண்டவ பிரஸ்தம். அந்த காண்டவ பிரஸ்தம் தான் பிற்காலத்தில் இந்திரனால் சீர்தமைக்கப்பட்டு இந்திரபிரஸ்தமமாக மாறி இப்போது டெல்லியா இருக்கு. அப்போ அந்த காண்டவ பிரஸ்தம்ங்கிற பூமியில ரொம்ப பாம்புகள் இருக்கும். அந்த காண்டவ பிரஸ்த தகனம் பண்ணும்போது அர்ஜுனனும் கிருஷ்ணரும் சுத்தி சுத்தி வரா. அப்போ தக்ஷகனுடைய குழந்தை அஸ்வபாலன்னு பேர். அந்த அஸ்வபாலனை வெட்டிடுறது ஒரு அம்பு. அப்ப என்ன ஆகுது, தக்ஷகனுக்கு ஒரு ரிவெஞ்ச், இந்த அர்ஜுனனை எப்படியாவது நான் வீழ்த்தடிக்கணும்னு. இப்போ தக்ஷகன் அர்ஜுனன் மீது கொண்டுள்ள எண்ணத்தை சகுனி தெரிஞ்சுட்டான். சகுனி மாதிரி ஒரு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யாரும் பார்க்கவே முடியாது. அவனுக்கு எப்படியும் இன்ஃபர்மேஷன் போயிடுத்து. அதனால தான் கர்ண பர்வால பின்னாடி கர்ணன் யுத்தம் பண்ணும்போது தக்ஷகனை கூப்பிடுறான், தக்ஷகா நீ அவனோட அம்புல சுத்திக்கோ, நீ எப்படி இருந்தாலும் அர்ஜுனனை பழிவாங்கணும்னு நினைச்ச, நீ போய் தீண்டிடுன்னு. ஆனா அவனை விட ஒரு பெரிய மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சாரத்தியம் பண்ணிட்டு இருக்கார். அவர் என்ன பண்ணிவிட்டார், அந்த இடத்துல அழகா அந்த சக்கரத்தை அளவுக்கு ஒரு பள்ளத்தை தோண்டி தேரை மட்டும் கொஞ்சம் கீழே தள்ளி விட்டார். அப்போ அந்த தக்ஷகன் கடிக்க வேண்டியது தலப்பாக போய் கடிச்சுட்டு வெளில போயிடுறது. இன்னும் அந்த தக்ஷகனுக்கு ஒரு எண்ணம், எப்படியாவது இந்த அர்ஜுனனுடைய பரம்பரையை நான் அழிக்கணும்னு. அதனால தான் அர்ஜுனனுடைய பேரனான பரீட்சித்தை கடிச்சுடுறான். இந்த கதையை உத்தங்கர் தக்ஷகன் மீது கொண்டுள்ள எண்ணத்தால் ஜனமேஜயனுக்கு நினைவூட்டுறார். ஆயிடுதா, தக்ஷகேன மஹீந்திரேந்திர ஏனதே ஹிம்சிதஃ பிதா தஸ்மை பிரதி குருஷ்வத்வம் பன்னகாய துராத்மனே. அப்போதான் ஜனமேஜயன் நினைக்கிறான், எங்க அப்பா பரீட்சித்தின் மரணத்துக்கு காரணமான தக்ஷகனை எங்கனேயும் அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில பிராமணாலெல்லாம் கூட்டு சொல்றான், ஒரு யாகம் பண்ண வேண்டும். சத்திரம், சத்திரம்ங்கிறது ஒரு மகா யாகம். என்ன யாகம் பண்ணலான்னா சர்ப்பசத்திரம்ங்கிற யாகம். இந்த சர்ப்பசத்திரம்ங்கிற யாகத்தில் எப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய பாம்புகள் அது எந்த ஸ்பீஷீஸாக இருந்தாலும், அது கோப்ராவாக இருக்கலாம், வைப்பராக இருக்கலாம், ஒரு ராட் ஸ்னேக்காக இருக்கலாம், எப்படி அனகொண்டாவா இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இந்த அக்னி குண்டத்தில் விழறா மாதிரி சர்ப்பசத்திரம்ங்கிற யாகம் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறான்.